சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய குரோதி வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்கிறது. ஆங்கில தேதி 14/4/2024. திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் உதயமாகிறது. இந்த ஆண்டு அதிகண்டம் நாமயோகத்திலும் தைத்துல கரணத்திலும் பிறக்கிறது. இந்த புத்தாண்டு பிறப்பு நாள் முழுவதும் சித்தயோகம் உள்ள நாளாக விளங்குகிறது. இந்த குரோதி வருட புத்தாண்டின் முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2024 புதன்கிழமை சூரிய உதயாதி மணி 17:50 நாளிகைக்கு பகல் 1 மணி அளவில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியை பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை சூரிய உதயாதி மணி 29:07 நாளிகைக்கு இரவு மணி 9:44க்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி இல்லை. ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் தற்போதைய நிலையிலேயே நீடிப்பார்கள். இந்த குரோதி வருடம் ஞாயிறு வாரத்தில் உதயமாகிறது. திதி சஷ்டி திதியில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் உதயமாகிறார். நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். ராகுவின் ஆதிக்கத்தில் நட்சத்திராதிபதி உதயமாகிறார். யோகம் அதிகண்ட நாம யோகம். சந்திரனுடைய யோகத்தில் இந்த ஆண்டு உதயமாகிறது. இந்த ஆண்டு தைத்துல கரணத்தில் உதயமாகிறது. சுக்கிரன் ஆதிக்கம் பெறுகிறார். இந்த வருட பஞ்சாங்கம் மற்றும் நவகோள்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு கேது 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பகல் 1 மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி 6, 8, 10ஆம் பாவங்களை பார்க்கும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். 6ஆம் பாவத்தில் உள்ள கேது குருவின் பார்வையை பெறும் நிலையில் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான வருடம். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகிறது. 11ஆம் பாவத்தில் உள்ள சனி பகவானால் தொழில்துறையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகிறது. தொழில் ஸ்தாபனங்களில் புதிய புதிய ஆர்டர்களும் பண வரவுகளும் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஆண்டு ராகுவின் நட்சத்திரத்தில் உதயமாவதால் வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நீண்டகால வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழிலாளர்கள் நிரந்தரமான வேலை வாய்ப்பினை பெற்று சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகிறது. இந்த ஆண்டு சந்திரனின் யோகத்தில் பிறக்கிறது. சந்திர பகவான் 3ஆம் பாவத்தில் உள்ளார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த ஆண்டின் திதி மற்றும் கரண அதிபதியாக சுக்கிரன் வருவதால் திருமண சுபகாரிய விஷயங்கள் கைகூடும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையில் பிறப்பதால் அரசு காரியங்களில் அனுகூலம் அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகிறது.
இந்த ஆண்டில் மிக சிறப்பான நன்மைகளை பெற குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதரை வழிபட சிறப்பான நன்மைகள் அதிக அளவிலே பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ரிஷபராசிக்கு 5ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் சனி பகவான் உள்ள நிலையில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகிறார். 5, 7, 9ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். 5ஆம் பாவத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்க்கும் நிலையில் மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கேட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை இந்த ஆண்டில் பெறுவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற சனி பகவானால் வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஆண்டின் நட்சத்திராதிபதி ராகு பகவான் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். ராசியில் உள்ள குரு பகவானால் அதிக அலைச்சல் மற்றும் இட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழிலாளிகள் மிக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்குகிறது. திதியதிபதி மற்றும் கரணாதிபதி 11ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. ரிஷப ராசியினர் இந்த புத்தாண்டில் சகல நன்மைகளையும் பெற நெமிலி அரக்கோணத்தில் உள்ள பாலா திரிபுர சுந்தரியை வழிபட அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் ராகு, 9இல் சனி பகவான், 12ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் 4, 6, 8ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். 4ஆம் பாவத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வை செய்யும் நிலையில் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வருடம். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூமி சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். 9ஆம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. 12ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவானால் விரய செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தொழிலாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். இந்த ஆண்டின் திதி அதிபதி மற்றும் கரண அதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் பூர்வ புண்ணிய பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். யோகாதிபதி சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டில் நன்மையான பலன்கள் நடைபெறும். இந்த ஆண்டில் சிறப்பான நன்மைகளை பெற திரு ஆவினன்குடி பழனியில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 8ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் ராகு உள்ளார்.
இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருந்து 11ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 3, 5, 7ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். 3ஆம் பாவத்தில் உள்ள கேதுவை குரு பார்வை செய்யும் நிலையில் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மருத்துவத்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வழக்கறிஞர்கள், ஆன்மீக தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வியில் தாங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கை பெறுவார்கள். அஷ்டம சனியின் தாக்கம் இருப்பதால் தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். யோகாதிபதி 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெளிநாடுகளில் தொழில் புரிபவர்கள் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. திதி அதிபதி மற்றும் கரணாதிபதி சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் உச்சம் பெறுவதால் வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கடக ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் மிக சிறப்பான நன்மைகளை பெற ராமேஸ்வரத்தில் உள்ள பர்வதவர்த்தினி அம்பாளை வழிபட சிறப்பான நன்மைகளை பெறுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சனி, 2ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் ராகு உள்ளார். இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் 9ஆம் பாவத்தில் இருந்து 10ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி 2, 4, 6ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். 2ஆம் பாவத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வை செய்கிறார். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இந்த ஆண்டில் உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஆண்டு. 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகுவால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. 10ஆம் பாவகத்தில் உள்ள குரு பகவானால் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறுவீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. யோகாதிபதி 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். வெளியூர், வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண வரவுகளும் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. உங்களது திதி மற்றும் கரணாதிபதி சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. சிம்ம ராசியினர் இந்த ஆண்டில் சிறப்பான நன்மைகளை பெற திருநெல்வேலியில் உள்ள காந்திமதி நெல்லையப்பரை வழிபாடு செய்ய மிக சிறப்பான நன்மைகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 6ஆம் பாவத்தில் சனி, ராசியில் கேது, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி 1, 3, 5ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் உள்ள கேது பகவானால் மனச்சஞ்சலங்கள், மன வருத்தங்கள், ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாக இருப்பினும் குருவின் பார்வையை பெறுவதால் உங்களது செயல்திறன் மேம்படும். இந்த ஆண்டில் அதிகமாக இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். ஆன்மீக தொடர்புடைய தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது.
மருத்துவர்கள், வக்கீல்கள் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. முதல் திருமண வாய்ப்பு பாதிக்கப்பட்ட கன்னி ராசியினருக்கு மறுமண வாய்ப்புகள் கூடி வரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. இந்த ஆண்டுக்குரிய யோகாதிபதி 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். இந்த ஆண்டின் திதி மற்றும் கரணாதிபதி சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. கன்னி ராசியினர் சிறப்பான நன்மைகளை பெற நெமிலி அரக்கோணத்தில் உள்ள பாலா திரிபுர சுந்தரியை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவார்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு, 12ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 7ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி 12, 2, 4ஆம் பாவங்களை பார்வை செய்கிறார். இதன் அடிப்படையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். 5ஆம் பாவத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உயர்கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாயை அடைவீர்கள். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. 12ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானால் ஆன்மீக வழிகளில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். 8ஆம் பாவத்தில் குரு பகவான் சாதகமில்லாத இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. பொன்பொருள் விஷயங்களில் கவனம் தேவை. விரய செலவுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டு. வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வதில் கவனம் தேவை. வாகன இயந்திர வழியில் அதிக பழுதுகளும் கடன் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. குரு பகவானுக்கு பிரீதி செய்து கொள்வதன் மூலம் ஓரளவு நன்மையான பலன்களை அடையலாம். இந்த ஆண்டுக்குரிய நாம யோகாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் பாவத்தில் பலம் பெறுவதால் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வியில் தாங்கள் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் சேருவார்கள். திதி அதிபதி மற்றும் கரணாதிபதி ராசி அதிபதியாகி 6ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வாராதிபதி சூரியன் 7ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. புத்திரரின் நலனில் அதிக அக்கறை தேவை. திருமண சுபகாரிய விஷயமாக முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. துலாம் ராசியினர் அதிகமான நன்மைகளை பெற திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருமிச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகையை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவார்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் ராகு, 11ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 7ஆம் பாவத்திற்கு பயிற்சி ஆகிறார். 11, 1, 3ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள்.
11ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை குரு பார்வை செய்யும் நிலையில் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். மருத்துவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வக்கீல் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். ஆன்மீக தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் சிறந்த அளவில் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. 4ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 5ஆம் பாவத்தில் உள்ள ராகுவால் புத்திர பாக்கிய தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்படலாம். விருச்சக ராசிக்கு 7ஆம் பாவத்திற்கு வரும் குரு பகவானால் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு. விருச்சக ராசியை தேர்ந்த தொழிலாளிகள் மிக சிறப்பான ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக விளங்குகிறது. இந்த ஆண்டுக்குடைய நாம யோகாதிபதி சந்திரன் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் தந்தையின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. உங்களது சுகபோக விஷயங்களில் சில தடை தாமதங்கள் ஏற்படக்கூடும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. திதி அதிபதி மற்றும் கரணாதிபதி 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர் வழியில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வார அதிபதி சூரியன் 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும். அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விருச்சக ராசியினருக்கு தை மாதம், சித்திரை மாதம், ஆவணி, புரட்டாசி மாதங்கள் சிறப்பான மாதங்களாக விளங்குகிறது. இந்த ஆண்டில் சிறப்பான நன்மைகளை பெற பட்டீஸ்வரத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கையை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவீர்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 5ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி 10, 12, 2ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 10ஆம் பாவத்தில் உள்ள கேது பகவானை குரு பார்வை செய்யும் நிலையில் தொழில்துறையில் சிறப்பான வளர்ச்சியினை பெறுவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். புதிய வியாபாரம் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று புதிய வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய ஆண்டாகும். அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், திருமண மண்டபங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். குரு பகவான் 6ஆம் பாவத்தில் சாதகமற்ற இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் குரு பகவானுக்கு பிரீதிகள் செய்து கொள்வது நன்மை பயக்கும். இருப்பினும் பிரீதிகள் செய்து கொள்வதன் மூலமாக உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ள வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழிலாளிகள், தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. இந்த ஆண்டிற்குரிய நாம யோகாதிபதி 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த ஆண்டிற்குடைய திதி அதிபதி மற்றும் கரணாதிபதி 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது.
இந்த ஆண்டிற்குரிய வாராதிபதி சூரியன் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் அரசு காரியங்களில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள். இந்த ஆண்டில் சிறப்பான நன்மைகளை பெற குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதரை வழிபட சகல நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் ராகு, 9ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 5ஆம் பாவத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி 7, 9, 11ஆம் பாவகங்களை பார்வை செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. உங்களது திட்டமிட்ட காரியங்களில் தொழில்துறையில் செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். 3ஆம் பாவத்தில் உள்ள ராகுவால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். 9ஆம் பாவத்தில் உள்ள கேதுவால் ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீகவாதிகள் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. மருத்துவர்கள், வக்கீல்கள் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக விளங்குகிறது. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. 5ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்யும் குரு பகவானால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாய் வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. உங்களது திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக விளங்குகிறது. இந்த வருடத்திற்குரிய நாம யோகாதிபதி 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. திதி அதிபதி மற்றும் கரண அதிபதியான சுக்கிர பகவான் 5, 10ஆம் அதிபதியாகி 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பூர்வ புண்ணிய பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. வார அதிபதி சூரியன் 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. அரசு வரையில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஆண்டு. மகர ராசிக்கு சிறப்பான நன்மைகளை பெற மதுரையில் உள்ள மீனாட்சியை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் கேது, 3ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ளார். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 3ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் 4ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகி 8, 10, 12ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சென்மச்சனியின் காலம் நடைபெறுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகும். உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய ஆண்டாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அதிக உழைப்பு, குறைந்த ஊதியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பஸ்தானம் மற்றும் 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுவும் நன்மையான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பில் இல்லாததால் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டு. பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்கள் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். வியாபாரிகள் அதிக கவனமுடன் செயல்படுவதன் மூலமே எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைய முடியும். 4ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு பகவானும் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பிரீதிகள் செய்து கொள்ள வேண்டிய ராசியாக விளங்குகிறது. பிரீதிகள் செய்து கொள்வதன் மூலம் வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
மாணவர்களின் கல்வி தடை விலகும். வியாபாரிகளின் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழிலாளிகளுக்கு வேலைப்பளு அதிகமாகவும் ஊதியம் குறைவாகவும் பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. மொத்தத்தில் கும்பராசினர் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாகும். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வராகியை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவீர்கள். நாம யோகாதிபதி சந்திர பகவான் 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இந்த ஆண்டிற்குரிய திதி அதிபதி மற்றும் கரணாதிபதியான சுக்கிர பகவான் 4, 9ஆம் பாவத்திற்கு அதிபதியாகி 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். கும்பராசிக்கு வாராதிபதி சூரியன் 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக விளங்குகிறது. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் ராகு, 7ஆம் பாவத்தில் கேது, 2ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகி 7, 9, 11ஆம் பாவங்களை பார்வை செய்யும் நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. அதிக அலைச்சல் விரயம் ஏற்படக்கூடிய ஆண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகும். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டு. ராகு கேது சனி பிரீதிகள் செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். 2ஆம் பாவத்தில் உள்ள குரு பகவான் 3ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்பான இடம் இல்லை என்றாலும் 7, 9, 11ஆம் பாவங்களை பார்வை செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்வி ஸ்தாபனம் நடத்துபவர்கள் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக விளங்குகிறது. வணிகர்கள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழிலாளர்கள் மிக சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக விளங்குகிறது. இந்த ஆண்டிற்குடைய நாம யோகாதிபதி 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வதால் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரம் விருத்தியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிட்டும் ஒரு நல்ல ஆண்டாகும். திதி அதிபதி மற்றும் கரணாதிபதியான சுக்கிர பகவான் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனபரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய ஆண்டாகவும் விளங்குகிறது. வாராதிபதி சூரியன் 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக விளங்குகிறது. மீனராசியினர் இந்த ஆண்டில் சிறப்பான நன்மைகளை பெற தெற்குப்பட்டியில் உள்ள ராஜகாளியம்மனை வழிபட சகல நன்மைகளையும் பெறுவீர்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.